The detective novel, and welcome to இந்த டிடெக்டிவ் நாவலில் வந்த ஸ்டோரிஸ் பிளாட் எல்லாமே ஒரு விஷயத்தை சுற்றி தான் நடக்கும். பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு க்ரைம் நடக்கும், இல்லைன்னா ஒரு மர்டர் நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டரோ இல்லை ஒரு டிடெக்டிவோ வருவார். ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டர் இல்லைன்னா அந்த டிடெக்டிவ்க்கு நிறையா எவிடன்ஸ் கிடைக்கும். அந்த எவிடன்ஸை அவங்க க்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த க்ளூஸை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா அதை லாஜிக்கலாக அசம்பிள் பண்ணி அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அங்கே நடந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் நடக்கும். அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸான போலீஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அந்த கல்ப்ரிட்டை ட்ரேஸ் அவுட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ் வருவார். அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலரை சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த டிடெக்டிவ் நிறையா மினிட் டீட்டெயில் கொடுத்து அந்த க்ரைம் எப்படி நடந்துச்சு அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணி இவர் தான் கிரிமினல்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவார். மனிதனால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் செய்ய முடியாதுன்றதை சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில ஃபேக்ட்டுகளை சொன்ன புக்கு தான் த சயின்ஸ் ஆஃப் கேன் அண்ட் கான்ட்ன்ற புக். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இப்போது குக்கு எஃப்எம்மில் ஆடியோ புக்காக அவைலபிளாக இருக்குது. குக்கு எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா இதை தவிர 10,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்களை நீங்கள் கேட்டு மகிழ்கிறதுக்கு நீங்கள் குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணி நான் கொடுக்குற இந்த கூப்பன் கோடை பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என்ன கூப்பன் கோட்னா NPJSG7443ன்ற இந்த கூப்பன் கோட். குக்கு எஃப்எம் கேளுங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சத. எட்கர் ஆலன் போ இவர் தான் இந்த லிட்ரரி ஃபார்மை 1841 அவர் எழுதின ஸ்டோரி த மர்டர்ஸ் இன் த ரோக் மோர்க்ன்ற நாவல் மூலமாக இந்த ஃபார்மை உருவாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோலைன்ட் லெட்டர்ண்டு 1845 பப்ளிஷ் பண்ணார். போ உருவாக்குன அந்த டிடெக்டிவ் கேரக்டர் பேர் என்னதுன்னா அகஸ்டி டியூபைன். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து மைல் கோபைன்றவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர். அவரும் போவை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் எழுதிக்கிருந்தார். அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் வில்கின் காலின்ஸ்ன்றவர் டிடெக்டிவ் நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தார். அவர் எழுதின மூன் ஸ்டோன் அதுதான் இங்கிலீஷில் ஃபுல் லென்த் டிடெக்டிவ் நாவல்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடி த உமன் இன் ஒயிட்னு ஒரு நாவல் பப்ளிஷ் பண்ணார். அது இந்த டிடெக்டிவ் நாவலை காட்டிலே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. ஸோ த மூன் ஸ்டோன்ற இந்த டிடெக்டிவ் நாவலில் அவர் உருவாக்கின அந்த டிடெக்டிவ் பேர் என்னதுன்னா சர்ஜன் காஃப். இது ரொம்ப பாப்புலராக மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்கின் காலின்ஸ் உடைய ஃப்ரெண்டு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவருடைய ஃப்ரெண்டு இன்ஸ்பிரேஷன் மூலமாக த மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ரூடுண்டு ஒரு டிடெக்டிவ் நாவல் எழுதினார். ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் ஃபிக்ஷனில் அது ஒரு லேண்ட்மார்க்காக தான் இருக்குது. அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் டிடெக்டிவ் நாவல் யாரால் எழுதப்பட்டுச்சுன்னா ஆனா கேத்ரின் க்ரீன்னால் எழுதப்பட்டுச்சு. அவங்க எழுதின நாவல் பேர் என்னதுன்னா த லீவென்வொர்த் கேஸ். இது 1878 பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1887 பார்த்திங்கன்னா சார் ஆத்தர் கோனன் டாயில் அவர்னால் உருவாக்கப்பட்ட ஒரு டிடெக்டிவ் சீரீஸ் எதுன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா 1927 வரைக்குமே கண்டினியூ ஆச்சு. இந்த சீரீஸில் அவர் உருவாக்கின அந்த டிடெக்டிவ் கேரக்டர் பேர் என்னதுன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். அதை தவிர பார்த்திங்கன்னா ரொம்ப சாமிங்கான ஒரு ஆட்டோபயோகிராஃபில் கேரக்டர் எதுன்னா டாக்டர் வாட்சன்னு சொல்லலாம். மாடர்ன் டைமில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்காவில் இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சிச்சு.
ஸோ பார்த்தீங்கன்னா 20th century பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் நாவல்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் பிகினிங் வந்து கொடுக்குறாங்கன்னா ஃப்ரீமேன், மார்சன், ஜிகே செஸ்டன் இவங்கள மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஒரு பிகினிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்டன் உடைய ஒர்க்கான த இன்னோசன்ட் ஆஃப் ஃபாதர் ப்ரவுன் என்ற ஒர்க்கில் வந்த கேரக்டரான ஃபாதர் ப்ரவுன் வந்து ஒரு இம்மார்ட்டல் கேரக்டராகவே வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீமேன் உடைய டிடெக்டிவான டாக்டர் தான்டியூக் இதுவும் வந்து ஒரு இம்மார்ட்டல் கேரக்டராகவே வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1920 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் நாவல் வந்து எப்படி வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாண்டிங் சஸ்பென்ஸோடையும் ஆர்டிஸ்டிக் ஸ்ட்ரக்சரோடையும் வந்து இருந்துச்சு. இந்த சீரீஸை வந்து யார் வந்து எழுதுனாங்கன்னா அகதா கிறிஸ்டின்றவங்க வந்து எழுதுனாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்குல் போரோட் என்ற ஒரு டிடெக்டிவ் கேரக்டரை வந்து அகதா கிறிஸ்டி வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்டா சேயர், வால்லேஸ், டென், ஸ்டான்லி கார்டன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் உருவாக்குன டிடெக்டிவ் கேரக்டரான பெர்ரி மேன்சன் இதுக்கு இன்றைக்கி கூட வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த பேப்பர் பேக், புக் கிளப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிடெக்டிவ் நாவலோடைய வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து 50s காலகட்டத்தில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். இந்த டிடெக்டிவ் நாவலோடைய சப்ஸ்பீசிஸான சஸ்பென்ஸ் நாவலும் வந்து அந்த டயத்தில் வந்து பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் வந்து எந்த டயத்தில் வந்து ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிச்சுன்னா 1920 1940 இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து 8000 டைட்டில்ஸ் வந்து அப்பியர் வந்து ஆச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1700 ரைட்டர்ஸ் வந்து இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் எழுதுறதுக்காகவே வந்து இருந்தாங்க. ஸோ டிடெக்டிவ் ஃபிக்ஷனை பற்றி சொல்லணும்னா அது வந்து இன்னமும் வந்து ரீடரை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கு தான் வந்து இருக்கும். என்ன வரைக்கும்டா அந்த மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் இந்த டிடெக்டிவ் நாவல் வளர்ந்துக்கே தான் இருக்கும்.